ராமநாதபுரம் அருகே குளிர்பானம் ஏற்றி வந்த லாரியும் உப்பு ஏற்றி வந்த லாரியும் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சோனைமுத்தன். வணக்கம் சோனைமுத்தன். இந்த விபத்தானது எப்போது ஏற்பட்டது, மேலும் வேறு யாருக்கெல்லாம் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது, தற்போது அங்குள்ள கள நிலவரங்கள் என்னவாக உள்ளது? வணக்கம். அதாவது ராமநாதபுரம் அருகே நேற்று அதிகாலை குளிர்பானம் ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரியும் உப்பு ஏற்றி சென்ற லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்துல ஓட்டுநர் ஒருவர் பலியாயிருக்கிறார். மற்றொரு படுகாயங்களுடன் போலீசார் மீட்டு அவரை ராமநாதபுரம் அரசு மருத்துவமனை அனுமதித்துள்ளனர். நேற்று மாலை திருச்சியிலிருந்து ராமநாதபுரம் நோக்கி குளிர்பானங்களை ஏற்றிக்கொண்டு திருச்சி மாவட்டம் வடக்கு இடையப்பட்டியைச் சேர்ந்த பொன்னுவேலு என்பவர் அந்த கண்டெய்னர் லாரியை ஓட்டி வந்துள்ளார். இந்த நிலையில் தூத்துக்குடியிலிருந்து அதே நேரத்தில் உப்பு லோடு ஏற்றிக்கொண்டு வந்த லாரியும் ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் அருகே இருக்கக்கூடிய அந்த கோப்பேரிமடம் சோதனை சாவடி அருகே இன்று அதிகாலை வந்துள்ளது. வரும்பொழுது உப்பு ஏற்றி வந்த லாரியும் அந்த குளிர்பானங்களை ஏற்றிக்கொண்டு வந்த கண்டெய்னர் லாரியும் நேருக்கு நேர் பயங்கரமாக மோதியுள்ளது. இதில் குளிர்பானம் ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரியை ஓட்டி வந்த பொன்னுவேல் என்பவர் இந்த விபத்து ஈடுபாடுகளுக்குள் சிக்கி சம்பவ இடத்திலே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. மேலும் இந்த உப்பு லாரியை ஏற்றி வந்த ஓட்டுநர் படுகாயங்களுடன் தற்போது ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வர்றார். இந்த உப்பு லாரியும் குளிர்பானம் ஏற்றி வந்த லாரியும் மோதிக்கொண்டதால அந்த சாலை பகுதியில் முழுவதுமே இந்த குளிர்பான பாட்டில்கள் சிதறி கிடக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த தேவிப்பட்டினம் போலீசார் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சோனைமுத்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.